செயின்சா மேன் படத்துல ஹீரோயினமோ டெஞ்சி தான், ஆனா மக்கிமாவை காட்டும் போது தான் சவுண்ட் அதிகமா இருந்துச்சு. எப்படி டீமன் ஸ்லேயர் படத்துல ஹீரோயினமோ டாஞ்சிரோ தான், ஆனா ஜெனிச்சுவை காட்டும் போது தான் சவுண்ட் அதிகமா இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க கண்மணியா கட்டிஜாவா, இல்ல இவதான், இல்ல அவதான், மக்கிமா தான், இல்ல ரேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கன்ஃபியூஷன்லயே ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க 18+ காமெடியோட லவ் ட்ராக்ல போகும். செகண்ட் ஹாஃப்ல பேச்சுவார்த்தைக்கே இடம் கிடையாது, முரட்டு ஆக்ஷன் தான். அதுலயும் அந்த டெவில் எல்லாரையும் அட்டாக் பண்ற விதம் இருக்குது. டேய் நீங்களா எனக்கு ஒரு ஆளே இல்லடான்ற மாதிரி எல்லாரையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணோம். அந்த சீன்லாம் மாசா இருந்துச்சு. எனக்கு இந்த அக்கி கேரக்டர் இன்னுமே கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாமே, அத்தனை டெவில் கூட கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்காரு, அந்த மனுஷனை கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாமேன்ற ஒரு குட்டி வருத்தம்பா. ஆனா இந்த ஷார்க் டெவில் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது என்ன இவன் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனா அவனும் டெஞ்சியும் சேர்ந்து பண்ணக்கூடிய சம்பவங்கள் அதெல்லாம் மாசா இருந்துச்சு. ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் காம்போல ஃபன்னாவும் இருக்கும், அதே டைம் மாசாவும் இருந்துச்சு. ஒருத்தரே டிசைனா போட்டு தட்டதெல்லாம் அதுலயும் இவங்க அனிமேட் பண்ண விதமா மிரட்டி இருந்தாங்க. படம் முழுக்க ஜாப்பனீஸ் வெர்ஷன்றதுனால சப்டைட்டில பார்த்துதான் புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த ஸ்விம்மிங் பூல் சீன் அப்ப மட்டும் டச்சாய் நவரு அப்படிங்கிற மாதிரி வசனமாடா முக்கியம், படத்தை பாருங்கடான்ற மாதிரி அந்த மொமெண்ட் டேய் எல்லாம் மீறி போறீங்கன்னு இருந்துச்சு. ஆனா நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவரால் ஃபர்ஸ்ட் ஆஃப் லவ் ட்ராக், செகண்ட் ஆஃப் ஆக்ஷன் ட்ராக்னு பக்காவா பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுலயும் ஒரே மாசத்துல 2 அனிமி படத்தை எங்க ஏரியால பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலப்பா. மொத்தமா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இது நல்லா இருக்கு. நீங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.